இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் முதல் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகளின் அடிப்படை கல்வி, பெண்கள் முன்னேற்றம், விவசாயம், தொழிற்சாலை ஆகிய துறைகளை முன்னேற்றினார். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் AIIMS, இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் IIT, இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் IIM உட்பட பல உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவினார். 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்து இந்தியாவை வழிநடத்தினார். உலக நாடுகளை ஒன்று சேர்த்து அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர். இந்திய அரசமைப்புச் சட்டம் உலகிலேயே மிக நீளமான அரசமைப்பையும் கூட்டாட்சியும் பன்முகத்தன்மையும் கொண்டது. இந்தியா அரசியல் கொள்கைகள், அரசு நிறுவனங்களின் கட்டமைப்பு, நடைமுறைகள், அடிப்படை உரிமைகள், கொள்கைகள், குடிமக்களின் கடமைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 அன்று அரசமைப்பு பணி உருவாக்கம் தொடங்கப்பட்டது. டாக்டர் PR அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்புச் சட்ட வரைவு குழு இயங்கியது. குடியரசு இந்திய அரசமைப்புச் சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அமல்படுத்தப்பட்டது. அந்த நாள் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. 5 ஆண்டு திட்டங்கள் இந்திய பொருளாதாரம் திட்டமிடுதலை அடிப்படையாகக் கொண்டே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது 5 ஆண்டு திட்டங்களாக பிரிக்கப்பட்டு, திட்டக்குழு மூலம் வடிவமைக்கப்பட்டு, செயல்படுத்தப்பட்டு வந்தது. 2015ஆம் ஆண்டு மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு, நிதி ஆயோக் என்கிற பெயரில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலங்கள் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்புச் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி மொழியை அடிப்படையாகக் கொண்டு 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 ஒன்றிய பகுதிகளும் இருக்கின்றன. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் ISRO, விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் உருவாக காரணமாக இருந்தார். 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய விண்வெளி ஆய்வு மையம் உலகின் மிகப்பெரிய ஆய்வு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 1975ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா விண்ணில் செலுத்தப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலன் மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோகிணி செலுத்தப்பட்டது. 2008ஆம் ஆண்டு நிலவுக்கு சந்திரயான் 1 விண்கலம் அனுப்பப்பட்டது. அது நிலவின் பரப்பில் நீர் இருப்பதைக் கண்டறிந்தது. இதைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட சந்திரயான் 2 நிலவுக்கு செலுத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் செவ்வாய்க்கோளுக்கு மங்கள்யான் என்கிற விண்கலத்தை முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாகச் செலுத்தியது. கல்வி இந்திய அரசால் நடத்தப்படும் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு தேவையான உணவும் ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகின்றன. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக வழங்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் இலவசமாக மதிய உணவு, புத்தகங்கள், சீருடைகள், சைக்கிள், கணினி போன்றவை வழங்கப்படுகின்றன. தற்போது காலை உணவும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் தடையின்றி கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் 18 வயதிலிருந்து வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டு அதிக பெரும்பான்மை பெறும் கட்சியிலிருந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1951இல் நடந்த முதல் மக்களவைத் தேர்தலில் 489 இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் 543 இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. மாநிலங்களுக்கு தனியாக தேர்தல் நடத்தப்பட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது. 1999ஆம் ஆண்டு வரை வாக்குச்சீட்டு மூலம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தற்போது மின்னணு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்திய ரயில்வே 1853ஆம் ஆண்டிலேயே இந்தியாவில் ரயில் அறிமுகமாகிவிட்டது. 1951ஆம் ஆண்டு ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது. உலக அளவில் மிகப்பெரிய ரயில் வலையமைப்புகளில் நெட்வொர்க் 4வதாக திகழ்கிறது. ஆண்டுக்குச் சுமார் 808 கோடி பேர் பயணம் செய்கின்றனர். பயணிகள் ரயில், சரக்கு ரயில், புறநகர் ரயில், மலை ரயில் போன்றவை இயக்கப்படுகின்றன. மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் மலை ரயில் மிக மெதுவாகச் செல்லக்கூடியது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மிக வேகமாகச் செல்லக்கூடியது.
பல்கலைக்கழகங்கள். இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட அரசு, தனியார் பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. தெற்காசியாவில் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் ஏராளமான இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன.